இங்கே ஒருத்தன் வந்து ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது தன்னோட நாய்க்குட்டியை வந்து வெளியே தூக்கி போட்டுறான். அதை தூக்கி போட்டது அது தண்டவாளத்தில் விழுந்துருச்சு, மயங்கிருச்சு. அதை பார்த்து அதோட அம்மா டாக்கி என்ன பண்ணுதுன்னா, ஐயோ நம்ம குழந்தைய தூக்கி போட்டாங்களேன்னு அங்கேருந்து குதிச்சிருக்கு. குதிச்சு அது பார்த்தா அது பாலைவனம் ஏரியாவில் தூக்கி போட்டிருப்பாங்க. தான் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு பரிதவிச்சு ஓடி ஆறுது வேகமாக. ஓடி அந்த பார்த்தா குட்டி மயங்கி போய் கிடக்கு. கொஞ்சம் நேரமாக சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம், உன்னை அம்மா விட்டுற மாட்டேன் வான்னு கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போனால் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அது ஒரே பாலைவனம். ஐயோ நம்மளை இப்படி தள்ளிட்டாங்களேன்னு அதுக்கு தண்ணி தாகம் நாக்கு தள்ளிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா குட்டியும் டயர்டாகி மயங்கிருச்சு. தண்ணி தாகத்தில் மயங்கிருச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி பார்க்குது. தன்னோட குட்டியும் உள்ள தூக்கிக்கிட்டு நடந்து போகுது. எங்கேயுமே சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே பாலைவனத்தில் ஒரு பாம்பு வந்துச்சு. அந்த பாம்பை பசியில் என்ன பண்ணிச்சுன்னா அம்மா கடிச்சு குதறி அந்த குட்டிக்கு கொடுத்து உயிர் வாழ்றதுக்காக பாம்பை சாப்பிட்டுருச்சு. அப்புறம் பார்த்தா நண்டை பிடிச்சி கொடுக்குது. அதையும் சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்காக அதையும் பிடிச்சி சாப்பிட்டுது ரெண்டும். அப்புறம் அது மேலே இறக்கப்பட்டு அங்கேருந்து ஒட்டகம் அதுகளை சுமந்து கொண்டு போய் தண்ணீர் கடத்த காட்டுது. அந்த ஒட்டகம் காட்டவும் அங்கே போய் சந்தோஷமா தண்ணியை குடிச்சிட்டு காட்டுது. இப்போதான் ஒட்டகம் அங்கே பாருங்க தண்ணி இருக்கு அப்படின்னு. அது 2 பேர் போய் அவ்வளோ ஒரு சந்தோஷமா தண்ணியை குடிச்சிட்டு ட்ரெயினில் சந்தோஷமா ஏறி ஒட்டகம் ஏற்றி விட்டுருச்சு. வீட்டுக்கு சந்தோஷமா போயிடுச்சு.